Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.4 question number 5 பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். If the difference of the root of the equation 2x square minus a plus 1x plus a minus 1 equal to 0. கொடுத்திருக்க equation எழுதிக்கலாம். 2x square given 2x square minus a plus 1 into x, a plus 1 into x, next a minus 1 equal to 0 plus a minus 1 equal to 0. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? is equal to their product. ஓகேமா, என்ன சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ரூட் வந்து டிஃபரன்ஸ், அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் தி ரூட் கண்டிஷன் எழுதிக்கலாம். given condition, என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் ரூட், அதாவது ரூட்டோட டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எழுதிக்கலாம் டிஃபரன்ஸ் of the root. Difference of the root மீனிங் என்னமா, அதோட சப்ராக்ஷன்ஸ். ஓகே, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் நம்ம இதுலேருந்து எழுதிக்கலாமே. டிஃபரன்ஸ் ஆஃப் தி ரூட்டு எப்போதுமே நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டா, அதுதான் நமக்கு ரெண்டு ரூட் இல்லையா, அப்போது டிஃப்ரென்ஸ்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எடுத்துக்கலாம். ப்ராடக்ட்னா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா. புரிஞ்சுதா? இதுதான் கண்டிஷனாக சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ ஈக்குவல் டு 2. ஓகேம்மா, இப்போ ப்ரூவ் தட் ஏ ஈக்குவல் டு 2. ஏ ஈக்குவல் டு 2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேம்மா, சிம்பிளான ப்ராப்ளம் தான். இது வந்து டிட்டோவாக நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம் இல்லையா, ப்ராப்ளம் நம்பர் 4 அதே மாதிரி தான். பட் கண்டிஷன் தான் டிஃப்ரெண்ட்டு. கண்டிஷன் நம்ம கிளியராக எழுதிட்டோம். அதாவது இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அடுத்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணலாமா? ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்க்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் a ப்ளஸ் 1 இன்ட்ரு எக்ஸ் ப்ளஸ் a மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த ப்ராப்ளம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் எப்படி நம்ம சொல்கிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், ஒரு எக்ஸ் டேர்ம், அப்புறமா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நம்ம a ஈக்குவல் டு எழுதலாமா? ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 2. அடுத்து பிங்கிறது வந்து தட்ஸ் எக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட், மைனஸோட சேர்த்து எழுதணும் a ப்ளஸ் 1. அடுத்து சிங்கிறது கான்ஸ்டன்ட் a ப்ளஸ் 1. இதோட ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எழுதிட்டோம், ஏபிசி எழுதியாச்சு. அடுத்து இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதலாமா? ஓகேவா, இதில் வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். இது பிரிச்சிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கான ஃபார்முலா, அதாவது ரெண்டு ரூட்டோட அடிஷன் என்னங்கிறது, அடிஷன்னா என்னென்னா மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் பியோனா ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஏ ப்ளஸ் 1 டிவைட் பை ஏங்கிறது 2. அடுத்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா என்னமா, சி பை ஏ. கிளியர் எழுதுறேன். சி பை ஏ, சிங்கிறது ஏ ப்ளஸ் 1 டிவைட் பை ஏங்கிறது நமக்கு 2. ஓகே, இப்போ that is ப்ராடக்டோட that is ரூட்டோட அடிஷன், ரூட்டோட மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்? கிவன் கண்டிஷன் எழுதிக்கலாமே. கிவன் கண்டிஷன். ஓகே, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் ரூட் இல்லையா, அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிஃபரன்ஸ்னா சப்ராக்ஷன் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேம்மா, இப்போ இந்த இடத்துல தட்ஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, 2-3 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் என்னென்னா, இப்போ இதில் ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டான் இருக்குது. ஸோ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இல்லைனா தட் இஸ் இதை வந்து நம்ம ரெண்டு பக்கமாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லைனா இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா, a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது நமக்கு தெரிஞ்சது, we know that. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஷார்ட்கட் ஃபார்முலா. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நமக்கு இது ஆன்சர் தான் கிடைக்கும். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. அப்போது இந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணலாமா? இது ஏக்கு பதில் அங்கே ஆல்ஃபா, a ஈக்குவல் டு இங்கே ஆல்ஃபா, b ஈக்குவல் டு பீட்டா, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அப்போது இதில் எழுதலாம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா the whole square equal to, okay, alpha minus beta the whole square equal to alpha plus beta the whole square minus 4 into alpha beta.
ஓகே, நம்ம ப்ராப்ளத்தில் ஆல்ஃபா பீட்டா தான் இருக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு வேல்யூ வந்து நமக்கு இல்லை, தெரியாது. ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு தெரியும், ஆல்ஃபா பீட்டாக்கு தெரியும், பட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு தெரியாது இல்லையா? பட் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாமா? ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா, அதான் கண்டிஷன் இல்லையா? அப்போ எழுதலாம் ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 எழுதலாமே. ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கா? சாரி, இதில் ஏ மைனஸ் 1 சி கான்ஸ்டன்ட் ஏ மைனஸ் இல்லையாமா, மைனஸ். அப்போ இந்த இடத்துல ஏ மைனஸ். ஓகே, 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா இல்லையா? ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக எழுதலாமே, ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் ஒரு ஸ்டெப்பு, டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை ஆகுது. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 1 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு, இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமே, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, சாரி ஏபிக்கு பதிலாக 1 இல்லையா, 2a இன்ட்டு 1, 2a ப்ளஸ் 1 டிவைடட் பை 4 மைனஸ், இது நம்ம கட் பண்ணிடலாம் இல்லை, 2. அப்போ 2a மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஸோ 2, தட் இஸ் 2. ஓகே, இப்போ நம்ம இதை எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக 4ஆல் மல்டிப்ளை பண்ண நமக்கு ஈஸி ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். மல்டிப்ளை 4 ஆன் போத் சைடு, ஏன்னா 4 மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா எல்லாமே கேன்சல் ஆகும். அப்போ எழுதலாமா, மல்டிப்ளை 4 ஆன் போத் சைட்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், 4 ப்ராக்கெட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 1 டிவைடட் பை 4. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 இன்ட்டு ப்ராக்கெட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a ப்ளஸ் 1, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a ப்ளஸ் 1 டிவைடட் பை 4. அடுத்து மைனஸ் 8a, அடுத்து ப்ளஸ் 8 இல்லையாமா, ப்ளஸ் 8. இப்போ இது வந்து கேன்சல் ஆகும் பாருங்கள், இது வந்து கேன்சல் ஆகும், இது வந்து கேன்சல் ஆகும். இப்போ நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எல்லா டேர்மை நம்ம ஒரு சைடு கொண்டு வந்துடலாம், அப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 1 மைனஸ், இந்த இது லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 1 ப்ளஸ் 8a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம், ஏ ஸ்கொயர் டேர்ம், ஏ டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போது இது வந்து கேன்சல் ஆகும் இல்லையா, கேன்சல் ஆகும். அடுத்து ஏ ஸ்கொயர் எதுவுமே இல்லைல்ல, ஏ ஸ்கொயர் டேர்ம் எதுவுமே இல்லை. அப்போது ப்ளஸ் மைனஸ் 2a மைனஸ் 2a மைனஸ் 4a, இப்போ ப்ளஸ் 8a இருக்குது. அப்போது ப்ளஸ் 4a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போது 4a ஈக்குவல் டு 8. சிம்பிள் ஆன்சர் கிடச்சிச்சு பாருங்கள், 8 டிவைடட் பை 4, a ஈக்குவல் டு 2. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவங்க அதனை கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, a ஈக்குவல் டு 2 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம்.